யூடியூப் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னா தம்ப்நெயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில நல்ல டிப்ஸை சொல்கிறேன், ஐடியா சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தம்ப்நெயில் மேக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு வியூஸ் கெயின் பண்ணலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 100% பேர் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறாங்கன்னா 70% பேர் வந்து அந்த தம்ப்நெயிலை கிளிக் பண்ணி தான் வீடியோ பார்க்குறாங்க. தம்ப்நெயிலில் அட்ராக்ஷன் ஆகி மற்றபடி தான் வந்து தேடி பார்க்குறது, சர்ச் பண்ணுறது, டைட்டில் பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள். தம்ப்நெயில் சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 16:9 ரேஷியோவில் இருக்கணும். ஷார்ட்ஸ் வீடியோவாக இருந்தால் 9:16 ரேஷியோவில் இருக்கணும். லாங் வீடியோவாக இருந்தால் 1280 x 720 பிக்சலில் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் 2 MBக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும். இதுதான் வந்து தம்ப்நெயிலோட டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் நிறைய ஆப்பாக இருக்கட்டும், இல்லை நிறைய விதத்தில் வெப்சைட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களில் ஃப்ரீ டெம்ப்ளேட்லாம் இருக்கும். அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. ஏன்னா அதே ஃப்ரீ டெம்ப்ளேட்டை ஏற்கனவே வேறு சேனல் யாராவது யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ரீயூஸ் கண்டென்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஓன் தம்ப்நெயிலாக க்ரியேட் பண்ணுங்கள். யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். அதே மாதிரி ஒரே மாதிரியான தம்ப்நெயிலில் ரிப்பீட்டடாக கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா மானிட்டைசேஷன் அப்போ ரிப்பீட்டட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆயிரும், மானிட்டைசேஷன் கிடைக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோக்களுக்கும் வேறு வேறு தம்ப்நெயில் கொடுங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை லாங் வீடியோவாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்து கஸ்டம் தம்ப்நெயில் கொடுங்க. அதில் ஆட்டோமேட்டிக்காக வர்ற தம்ப்நெயில் வைக்காதீங்க. கஸ்டம் தம்ப்நெயில் நீங்களாக மேக் பண்ணி அது கொடுங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு அப்டேட் வந்திருக்கு யூடியூப்பில், ஒரே வீடியோவுக்கு 3 தம்ப்நெயில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கஸ்டம் தம்ப்நெயில். ஓகேங்களா? அதனால் இந்த ஏபி டெஸ்டிங்கில் வந்திருக்குல்ல, அது மாதிரி ஒரு வீடியோவுக்கு 3 தம்ப்நெயில் வைங்க. எந்த தம்ப்நெயில் நல்லா ரீச் ஆகுதோ அது ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பே ரீச் பண்ணி விடுவாங்க. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஆப் யூஸ் பண்ணுறப்ப அதில் வாட்டர் மார்க் வராமல் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பிக்சல் லேபில் எல்லாம் நீங்கள் இது ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்கும். பிக்சல் லேப் இதில் எல்லாம் எந்த வித வாட்டர் மார்க்குமே இருக்காது தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணுங்கள். அந்த ஆப் யூஸ் பண்ணையில் முடிஞ்ச வரைக்கும் தம்ப்நெயிலில் அந்த வாட்டர் மார்க், அந்த எந்த எடிட்டிங் ஆப்பில் யூஸ் பண்ணுறோமோ அந்த வாட்டர் மார்க் வராமல் பார்த்துக்கோங்க. தம்ப்நெயிலை பொறுத்த வரைக்கும் வீடியோவில் என்ன விஷயம் சொல்லியிருக்கோமோ அதுதான் தம்ப்நெயிலையும் இருக்கணும். ஒரு மிஸ்லீடிங்கான விஷயமோ, இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரியான விஷயமோ, தம்ப்நெயில் ஒன்றா இருக்கும், உள்ளே போய் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தோம்னா வேறு ஏதாவது வீடியோ இருக்கும். அந்த மாதிரி கொடுத்தீங்கனாலும் மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆயிரும். அதே மாதிரி தம்ப்நெயில் வந்து கிளிக் பைட்டாக இருக்கணும், அதே நேரத்தில் கிளிக் பைட் இல்லாமல் இருக்கணும். அந்த வீடியோவுக்கு ரிலேட்டடான கிளிக் பைட் தம்ப்நெயிலாக இருக்கணும். தம்ப்நெயில் பாலிசியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தம்ப்நெயில் பாலிசி யூடியூப்போடது என்னென்னு தெரியலை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ நான் சீக்கிரமே மேக் பண்ணி போடுறேன். யாராவது தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். தம்ப்நெயில் பாலிசி வீடியோ போடுங்கன்னு. கண்டிப்பாக ஏ டு இசட் எல்லா பாலிசியும். தம்ப்நெயிலில் வந்து கலர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். என்ன கலருக்கு எந்த கலரை யூஸ் பண்ணால் தம்ப்நெயில் வந்து நல்ல அட்ராக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எந்த கலருக்கு எந்த கலர் யூஸ் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும் தம்ப்நெயிலில் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்கிறேன். நீங்கள் இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி தம்ப்நெயில் கலர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். எந்த கலர் கொடுத்தா பிளாக்குன்னா பேக்ரவுண்டு, எல்லோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. தம்ப்நெயிலோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு ஹெச்டி குவாலிட்டி, அல்ட்ரா குவாலிட்டி, அந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கணும். ஏன்னா தம்ப்நெயில் வீடியோ வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருந்தால் கூட தம்ப்நெயிலுங்கிறது நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். தம்ப்நெயிலில் முடிஞ்ச வரைக்கும் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது சின்ன எழுத்தாவோ இல்லை கம்மியாகவோ வச்சுக்கோங்க. அதிக பெருசாக இருந்துச்சு எழுத்து அப்படின்னா அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்காது. அந்த இமேஜ் பெருசாக வைக்கலாம், அந்த எழுத்து அப்படிங்கிறது கொஞ்சம் சைஸு, அது கண்டென்ட்டுக்கு பொறுத்த மாதிரி. தொடர்ந்து கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது தம்ப்நெயிலில் முக்கியம். உங்களுடைய ஃபோட்டோவோ, லோகோவோ, இல்லை உங்கள் சேனல் லோகோவோ எல்லா தம்ப்நெயிலையுமே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த தம்ப்நெயில் வீடியோ போட்டிருக்காங்க, இந்த சேனலில் வீடியோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். முடிஞ்ச வரைக்கும் கூகுளில் டவுன்லோடு பண்ணுறது, எதில் டவுன்லோடு பண்ணாலும் இந்த காப்பிரைட் இமேஜஸ் பயன்படுத்தாதீங்க. ரீயூஸ்டு கண்டென்ட்னு சொல்லிட்டு மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆயிரும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே உங்களுடைய ஓன் தம்ப்நெயிலாக க்ரியேட் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபாண்ட், ஒவ்வொரு தம்ப்நெயிலுக்குமே டிஃப்ரெண்டான ஃபாண்ட்டு, எழுத்துக்கள் சூப்பராக யூஸ் பண்ணுங்கள். தமிழ் அண்டு இங்கிலீஷ், தமிழ் இங்கிலீஷு இந்த மாதிரி லாங்குவேஜில் நீங்கள் மாற்றி ஃபாலோ பண்ணுங்கள். இதே தம்ப்நெயில் ஐடியாஸ் பார்ட் 2 வேணும்னா
கமெண்டில் சொல்லுங்கள். அதற்கான வீடியோ நான் சீக்கிரமே மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.